வணக்கம், இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணைத் தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 23வது தவணைத் தொகை 2026 எதிர்பார்க்கப்படும் வெளியீட்டு தேதி 2000 செலுத்துதலை பயனாளர்களுடைய பட்டியல், தகுதி மற்றும் ஆன்லைனில் விவரங்களை சரிபார்ப்பது என்பது எல்லாமே தெரிந்து கொள்ளலாங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 முறை 2000 வழங்கப்படுவது இந்த பிஎம் கிசானுடைய ஒரே நோக்கம். திட்டத்தின் 23வது தவணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சனிக்கிழமை அன்று மேற்கு வங்கத்தில் அனுப்பி வைக்க வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் உள்ள விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சி திட்டங்களை ஒரு வரலாற்று பரிசை வழங்குவார் என சௌகான் அவர்கள் கூறியிருக்கார். அரசு செய்திக்குறிப்பின்படி நாடு முழுவதும் 9.44 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் பயன்பெற்று அடைகின்றனர் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அந்த திட்டம் என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 45.35 லட்சம் விவசாயிகள் பணத்தை பெறுவார்கள். சுமார் 907 கோடி நேரடியாக அவங்களுடைய வங்கி கணக்கில் மாற்றப்படும். திட்டம் தொடங்கியதிலிருந்து மேற்கு வங்க விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் 15,055 கோடிக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளனர். மேற்கு வங்கத்தில் மற்றும் 45,35,000 மேற்பட்டோர் பயனாளிகளாக சுமார் 907 கோடியை தவணைகளாக வழங்குகிறார்கள். சமீபத்தில் நிதி வழங்குடன் மாநிலத்தில் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விநியோகிக்கப்பட்ட மொத்த தொகை 15,055 கோடியை தாண்டும். அதே நேரத்தில் 2019 தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் விநியோகிக்கப்பட்ட மொத்த தொகை 4.46 லட்சம் கோடியை தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மேற்கு வங்கத்தின் ஹூக்ளி மாவட்டத்தை அதிகாரப்பூர்வமாக பயணம் மேற்கொள்வார். அங்கு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி, மீன் வளம், சாலைகள், ரயில்வே கேட் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொடர்பான பல திட்டங்களை துவக்கி வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூற்றுப்படி, இந்த திட்டத்தில் விவசாயிகள் உதவுதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் மாநிலத்தில் உள்ள உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் நோக்கமாக கருதப்படும். ஸோ இந்த அமௌண்ட்டை வாங்கணும் அப்படின்னா இகேஒய்சி எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு தயார் நிலையில் இருக்கும். உங்களுடைய நில சரிபார்ப்பு முக்கியம். இகேஒய்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே. ஸோ இது எதுவுமே முடிக்கல அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த 23வது தவணைத் தொகை பெறுவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். இது எல்லாமே தவிர்க்க நில சரிபார்ப்பு, இகேஒய்சி எல்லாமே முடிச்சுட்டு ரெடியாக இருங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் 23,000 ரூபாயை 2000 அப்படின்ட்டு 23வது தவணைத் தொகையை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.